அம்மா. என்னப்பா சொல்லு. ஆத்மா ஆத்மா சரீரத்துக்குள்ள நுழையிற நேரத்துல என்ன மாதிரி ஃபீலிங் இருக்கும்? வெளியில வரும்போது என்ன ஆகும்? எப்ப நுழைஞ்சிருக்கு கண்ணா தெரியுமா? நீ உங்க அம்மா வயித்துல இருக்கும்போதே உயிர் நுழைஞ்சிருச்சு. நீ வெளியில வரும்போது என்ன ஆகுன்னு பார்க்க போற. அம்மா உங்க காலை தொட்டு கும்பிடணும். அதுக்கு என்ன, தாராளமா இது முடிஞ்சதும் பண்ணலாம். என்ன? ஜெய் சச்சிதானந்தா. ஜெய் சச்சிதானந்தா. அம்மா, ஜெலசிஸை எப்படி அழிக்கிறது? ஜெலிசிஸ்னா சொன்னீங்க. அதை அழிக்க அது எப்ப வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க நல்லா இருந்து நம்ம நிலைமை மோசமா இருந்தா பொறாம வர்றது இயல்பான ஒரு விஷயம் தானே. இதை பத்தி ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க விதிப்படி நல்லது கெட்டதுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சிகள் அவங்க கர்ம வினைப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது அதிகமா நடந்தா அதை நினைச்சு நாம பொறாமப்படுறதுல அர்த்தமே கிடையாது. இதை ஞான வழியில பாத்தீங்கன்னா அவங்க கர்ம வினைப்படி தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அடுத்தவன் புண்ணியம் பண்ணியிருந்தான்னா அவன் நல்லா இருக்கலாம், நாம நிறைய பாவம் பண்ணி இருக்கலாம். போன ஜென்மத்துல நாம நிறைய புண்ணியம் பண்ணாம இருந்தது நம்மளுடைய தப்பு தான். அதை நாம செஞ்சிருந்தா இப்ப நல்லா இருந்திருப்போமே. அதனால அதை மனசார ஏத்துக்கிட்டு எது இருக்கோ அப்படியே வாழ்ந்துட்டு போலாமே. அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி வைத்தறிச்சல் படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. வந்த வரைக்கும் கரெக்டு, நடக்கிறதெல்லாம் கடவுள் சித்தப்படி நடக்கிறதுன்னு நினைச்சா அதுவே ரொம்ப போதுமானது. பொறாம இருக்காது. மகன் பாய், நான் சுத்த ஆத்மாங்கிறதுக்கு பதிலா ராமநாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறது நல்லது தானா? அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்க. எங்க இருக்கீங்க மகன் பாய்? நீங்க எந்த ராமனை கும்பிடுறீங்க? ராமரோட எந்த உருவத்தை நீங்க வழிபட்டு இருக்கீங்க? வணக்கம் நீருமா. என்னோட சின்ன வயசுலேருந்தே கடவுள் பேரை சொல்றத, அதுவும் ராமநாம ஜபம் பண்றது பழக்கமாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்குள்ள இருக்கிற ராமர் அந்தர்யாமி. ஆனா நான் சுத்த ஆத்மாங்கிற வார்த்தைக்கு அதுல இருக்கிற சுகம் தனியா இருக்கு. ராமநாமத்துல கிடைக்கிற சுகம் இன்பம் சுத்த ஆத்மாங்கிறதுல இல்லை. ராமநாமத்தை ஜபம் பண்றதுனால ஏதாவது தப்பு ஆயிடுமாமா? தப்புங்கிறதே இல்லை. நீங்க எந்த ராமரை வணங்குறீங்கன்றது ஒரு விஷயம். அந்த ராமபிரானே அவருக்குள்ள இருந்த சுத்த ஆத்மானு ஸ்வரூபத்தை உணர்ந்தவர்னு தெரிஞ்சுக்கணும். இன்னும் விளக்குறேன். நாங்களும் அந்த ஆத்மஸ்வரூபமான ராமனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். உலகத்துல இருந்தவர் நிர்வாணத்தை அடைஞ்சிட்டார், மோட்ச பதவியை அடைஞ்சிட்டாரு. ஆனா அவருடைய பரமாத்ம ஸ்வரூபம் சுத்த ஆத்மஸ்வரூபம் இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இருக்கிற இடத்துல நல்லா இருக்கு. அந்த தெய்வத்தை வணங்குறீங்களே, அதே உருவம் தான் உங்களுக்குள்ளேயும் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளேயும் ஒரு ராமர் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். டென்ஷன் கஷ்டம் இல்லாத சந்தோஷ வாழ்க்கையை அனுபவிப்பீங்க. மோட்ச பாதையில நீங்க போக ஆரம்பிச்சிருவீங்க. ராமச்சந்திரமூர்த்தியே மோட்ச நிலையை அடைஞ்சாரு. அவரு பேரை சொல்றவங்களுக்கெல்லாம் நிச்சயமா மோட்சம் கிடைக்கணும். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நாம ஒரு எடுத்துக்காட்டா நினைச்சா அதுபடி வாழ்ந்து மோட்சத்தை அடையிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதெல்லாம் சரிம்மா, சின்ன வயசுல இருந்து அந்த பேரை சொல்லி எனக்கு பழக்கமாயிடுச்சு. அதான் தப்பே இல்லைன்னு சொன்னேனே. அந்த நான் வாங்கின தீட்சைப்படி நான் சுத்த ஆத்மாங்கிறத உணர்ந்திருக்கணும். அந்த ராம நாமத்தை சுத்த ஆத்மாவோட சேர்க்கறதுக்காக நான் எப்போ உங்களுக்குள்ள இருந்து இயற்கையான ராமநாமம் வெளியில வருதோ அதுக்கு உண்மையான காரணம் நமக்குள்ள இருக்கிற சுத்த ஆத்மா தான் செய்விக்கிறத தெரிஞ்சுக்கங்க. விளக்கமா சொல்றேன். நீங்க முதல்ல மோட்ச பதவி அடைஞ்ச ராமபிரான் மாதிரி ஆகிறத பத்தி நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கணுங்கிறதா இப்போதைய வேலை. அப்பதான் அவராட்டம் ஆகலாம். நீங்க சொல்ற வார்த்தைகளுக்கு நீங்க பொறுப்பு இல்ல, அது மகன்பாயோட வேலை. அதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழக்கம் முடிஞ்சு போய் சுத்த ஆத்மா நெருங்கி வரும்போது எல்லாமே சரியாயிடும். ராமநாமும் ஆத்மாவும் ஒன்னாயிடும். அப்படி செய்யலாமாமா? அதாவது கேள்வி எதுக்கு? அதை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி செஞ்சே ஆகணும்னு அபிப்பிராயப்படாதீங்க. இன்னைக்கு இருக்கிற நிலையில எனக்குள்ள இருக்கிற ராமனைத்தான் நீங்க வழிபடணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுதான் சுத்த ஆத்மா, அதுதான் ராமன், அதுதான் கடவுள்.
இதை செய்யறது மகன் பாய்ங்கிற ஒரு தனி மனுஷன் ஆத்மாவுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. நிச்சயமா தொடர்பு கிடையாது. ஆ, ஜெய் சச்சிதானந்தா. அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். நான் தீட்சை வாங்கிட்டேன். நான் காலையில் 4 மணிக்கு எழுந்து தாதா பகவானோட புனிதமான நாபத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கேன். இதை ஒரு நாள் கூட நிறுத்தாம நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு வேலை செய்யணுங்கிற எண்ணமே வரல. இப்போ அதுக்கு என்ன செய்யறது? ஏன் வேலை செய்யாம இருக்கிறது தப்பு இல்லையா? தீட்சை வாங்கினதுலேருந்து நான் ஆத்மாவை உணர ஆரம்பிச்சிட்டேன். நீங்க ஆத்மாவோட இருங்க. ஆமா, உங்க பேர் என்ன? மகேந்திரன். இந்த மகேந்திரன் வேலை செய்யட்டும். ஆத்மா வேலை செய்யும்படி நினைக்காதீங்க. உங்க சிந்தனையில தவறு இருக்கு. அது வந்துமா, வாழ்க்கை பிரச்சனையை சந்திக்க வேலை முக்கியம்னு எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் அதை தவிர வேற வழி கிடையாது. ஆனா தீட்சை வாங்கினதுலேருந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதோட சிந்தனையிலேயே நான் வாழ்ந்துட்டு போலான்னு எனக்கு அது மட்டும்தான் தோண ஆரம்பிச்சிடுச்சு. வேலை பார்க்கும்போது சுய உணர்வு இருந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க ஏதோ தவறான பாதையில போயிட்டு இருக்கீங்க. இயல்பான இருக்கிற வாழ்க்கையோட கணக்கை தீர்த்து தான் ஆகணும். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. பசங்களும் இருக்காங்க. வீட்டு செலவை நான் தான் நடத்திட்டு வரேன். ஏன்னா நான் தான் வீட்டில் பெரியவன். நான் வேலையும் செய்யாம இல்லை. ஆனா தீட்சை வாங்கினதுலேருந்து எல்லாத்தையும் விட தோணுது. அது வெறும் பிரம. உங்களுக்கு எது நல்லா இருக்குன்னு படுதோ அதை செய்யுங்க. நீங்க ஒரு சில நாளைக்குள்ள இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள்லாம் நீங்கி நீங்க பழையபடி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. கீதையில பகவான் கர்மத்தை செய்யணும்னு சொல்லி இருக்கிறது தெரியும். அதுக்கு பலனையும் எதிர்பார்க்க கூடாது. கடமையை நிறைவேற்றலனா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை அடிப்பாங்க. அதோட சண்டை போட என்ன தேடிட்டு வந்துருவாங்க. இதுக்கு காரணம் நீங்க தான் பாங்க. நாங்க எல்லாருமே வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாரும் சும்மா இல்ல. எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குமா. முன்னால ஒரு தியான குரூப்பு கூட உறவு இருந்ததுனால அவங்க மூலமா தான் நான் இங்க வந்தேன். இங்கேயும் ஒரு தாதா பகவான் இருக்காரு, அங்கேயும் ஒரு தாதா இருக்காரு. அவங்க மூலமா இங்க வந்ததுனால எனக்கு எந்த குறைபாடுகளும் இல்லை. தீட்சை கிடைச்சதுனால சந்தோஷமா தான் இருக்கேன். இப்பவும் பிரார்த்தனை செய்யறேன். 2 தாதாவையும் நான் வணங்கிட்டு வரேன். 2 தாதாக்களையும் வணங்குறதுனால ஏதாவது தவறு ஏற்படுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு. ஆத்மாவை நாடுறது உங்களுக்கு நல்லது. தனிப்பட்ட மனுஷங்க இதுக்கு தேவையே கிடையாது. தாதா பகவான் ஒரு தனிப்பட்ட மனுஷன் இல்ல, ஒரு சம்பூர்ண ஆத்மா. அதே வழியில நீங்க அவர் செஞ்ச மாதிரியே உங்க ஆத்மாக்குள்ளேயே உங்களை தேடி பார்க்க முயற்சி பண்ணுங்க. கட்டளை நிறைவேத்துங்க. இதுல என்ன வித்தியாசம்? மகேந்திரன் அப்படியே இருக்கான். அவன் வேறன்னு நினைச்சுக்கணுமா? ஆனா ஆத்மா வேறங்கிறத உணர்வா? அது தனித்தனி விஷயம்தான். வணக்கம்மா. என்னோட கேள்வி வித்தியாசமானது. எங்க கிராமத்துல எங்க மாமியார் வருத்தப்படுறாங்க. சமீப காலம் வரைக்கும் நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். இங்க தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் நான் மாமியார சுத்த ஆத்மாவா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுல ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கு. கிராமத்துல ஏதோ கஷ்டப்படுறாங்க. எங்களுக்குள்ள பண பிரச்சனை. இன்னொரு 10 நாள்ல பணம் வந்துடும். ஆனா மாமியார் என்ன பாக்குறதுக்காக துடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன செய்யட்டும்? இப்ப என்ன செய்ய தோணுது? இருக்கிற நிலைமையை நீ எடுத்து சொல்லு. நடக்கிறது நடக்கட்டும். நம்ம கையில எதுவும் கிடையாது. அவங்க வந்தா வரட்டும். அவங்கள நீங்க பாசமா பாத்துக்கங்க. அதுலயே இன்னொரு கேள்வியும் இருக்கு. இப்ப நாங்க தீட்சை வாங்கிட்டதுனால ஸ்வர்கலோகத்துல பிறப்போமா? அது உங்க முயற்சியை பொறுத்தது. மாமியாரை நடத்தினா நல்ல பதவி கிடைக்கும். இல்லைன்னா இங்கேயே அடிச்சுக்க வேண்டியதுதான். அம்மா, ஸ்வர்கலோகத்துல மாமியார் மருமக பிரச்சனை வராம இருக்க என்ன செய்யணும்? புருஷன் இருந்தாதான் அவங்கெல்லாம் வருவாங்க. பிரம்மச்சாரணியா வாழுங்க. சிம்மேந்திர சாமியா தரிசிச்சுட்டு காலத்தை கடத்தணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க. அதே டைரக்ஷன்ல நீங்க முன்னேறணும். அதுதான் எனக்கும் வேணும். வேணும்னு சொல்லிட்டு சும்மா இருக்க கூடாது. அதுக்காக உழைக்கணும், பூஜா பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும். அப்பதான் அதெல்லாம் நடக்கும். வணக்கம்மா. ஜெய சச்சிதானந்தா. சிற்றறிவுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுங்க.
சிற்றறிவா? ஆமா. எங்க இருக்கு? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம கையில இருக்குங்கிறத புரிஞ்சுக்க. கண்ணுக்கு தெரியாதத சிற்றறிவுங்கிறோம். நீங்க என் கனவுல பலமுறை வந்து ஆசி வழங்கி இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்து நிகழ்காலத்தில் எதுவும் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. வருங்காலத்தில் என்ன நடக்குங்கிறத பற்றி சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதை பற்றி சிந்திக்க தொடங்கினதுனால பலவித குழப்பங்கள் ஏற்பட்டு சில நேரங்களில் நான் நினச்சது பலிச்சிடுமோங்கிற பயம் ஏற்பட்டு அந்த காரணத்தால் நான் என் மன அமைதியை இழந்துட்டேன். ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டேன். என்னோட அன்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து இதுதான் நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப நீங்களே உங்க காலை கோடாரியால வெட்டிக்கிறதுக்கு சமமானது. எந்த அளவுக்கு போனது வந்தது வரப்போகுதுன்னு மனசை அலப்பாய விடுறீங்களோ நீங்க அதே அளவுக்கு உங்க நிகழ்காலத்தை கெடுத்துக்கிறீங்க. இது கர்ம வினையை உருவாக்கும். உங்க நிகழ்காலம் கெட்டு போய்கிட்டு இருக்கு. வர்ற காலம் எப்படி இருக்கும்? போன காலம் ஒரு தடவை முடிஞ்சிடுச்சுன்னா அந்த சாப்டர் அதோட க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா அது மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் வரப்போறது இல்லை. ஆனால் வருங்காலத்தோட நிலைமை என்னன்னு இது வரைக்கும் யாரும் புரிஞ்சுக்கிட்டது இல்லை. அதை பற்றி நாம் எதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கணும்? ஞானிகள் இறந்த காலம் வருங்காலம் ரெண்டையும் தவிர்த்து நிகழ்காலத்தில் மட்டும் வாழ்ந்திருக்காங்க. அதனால தான் அவங்க ஞானிகள்ன்றோம். எப்பெல்லாம் வருங்காலம் பற்றின சிந்தனைகள் வருதோ அப்போ அதை பிடுங்கி எரிஞ்சிருங்க. அதை உங்களுக்குள்ள நீங்கள் நுழையறதுக்கு விடாதீங்க. போன காலம் வந்த காலம் வரக்கூடிய காலம் இப்படி சிந்தனை பண்ணி உங்களுடைய டயத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த எண்ணங்கள் கிட்ட சொல்ல வேண்டியது நீங்கள் கெட் அவுட். அதை நீங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டீங்கன்னா அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வராது. வருங்காலத்தை உங்களால் தடுக்க முடியாது. ஏன்னா அது இயற்கையோட விளையாட்டு. அதை தடுக்கிற சக்தி நம்ம கிட்ட கிடையாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பழைய பழக்கங்கள் மனசுல இருக்கிறதுனால அது வெளியில வர்றது இயல்பான ஒரு விஷயம். அதுல ஒன்றி போறதை விட நீ சொல்றது எதுவும் பலிக்காது, நான் நீ சொல்றபடி கேட்க போறதில்ல, தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாதன்னு தெளிவா சொல்லிட்டு அது உங்களை ஒன்றும் செய்யாது. இப்படி ஏதாவது தாட் வந்ததுன்னா அது உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒதுக்கிட்டு கெட் அவுட்னுடுங்க. அம்மா, இந்த மாதிரி கவலைகள்னால நான் வருத்தப்பட்டு என்னோட மனசும் வருத்தப்பட்டு அதோட ஆத்மாவும் வருத்தப்படுதாமா? ஆத்மாவுக்கு வருத்தமே கிடையாது. ஏன்னா அது பரம சுகத்தோட அனுபவம். அதுக்கு கல்ச்சர் கிடையாது. வருத்தத்துக்கு காரணம் அகங்காரம். பூலோகத்துல சுகத்தையும் துக்கத்தையும் தரக்கூடியது அகங்காரம் மட்டும்தான். அகங்காரம் தான் நமக்கு தவறான மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்துது. நான் நல்லது செஞ்சேன், தப்பு காரியங்களை செஞ்சேன் அப்படி நினைக்க தூண்டுறது நம்மளுக்கு அகங்காரம் தான். அது அப்படி எதுவும் செய்யாது, ஆனா செஞ்ச உணர்வை ஏற்படுத்தும். அகங்காரம் வெறும் மூட நம்பிக்கை. நிஜ வாழ்க்கைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம். அம்மா வணக்கம்மா. சொல்லுமா. அம்மா, நான் நிறைய படிப்பு படிச்சு உங்களை மாதிரியே ஆகணும்னு ஆசைப்படுறேம்மா. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. படிக்கிறதுக்கு தயாராயிட்டல்ல? நான் எவ்வளவு படிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதா? மம்மி கிட்ட நீ இதை பத்தி கேட்கலையா? நிருமா எவ்வளவு படிச்சிருக்காங்கன்னு? அம்மா இதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஓ அப்படியா? நிருமா டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க தெரியுமா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். எங்க பாட்டி சொல்லுவாங்க. டாக்டர் ஆகணும்னா நிறைய படிக்கணும் தெரியுமா? டாக்டர்ல நிறைய படிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நீ ஒவ்வொரு கிளாஸா படிச்சு முன்னேறி டாக்டர் பட்டம் வாங்கியாகணும். மானசீகமா படிப்புல கவனம் செலுத்தி படிச்சதுக்கு அப்புறம் நிருமா மாதிரி ஆகணும்னு நீ ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கோ. அதுக்காக ஆரம்ப கட்டமா என்ன செய்யணும் தெரியுமா? மனசா வாசா கர்மனா யாருக்கும் நம்மளால துக்கம் வரக்கூடாதுங்கிறது தான் தெரியணும். எங்க அப்பா சரியா வேலைக்கு போக மாட்டாரு. 4 நாளைக்கு வேலைக்கு போனா மிச்சம் 2 நாள் வேலைக்கு சரியா போக மாட்டாரு. அதனால வீட்டுல எப்பவும் சண்டை தான் நடக்கும். நீங்க தான் எங்க அம்மாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், எப்பவும் வீட்டுல சண்டையே நடக்க கூடாதுன்னு. உங்க அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்தா அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறம்மா. உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. உங்க அம்மா அப்பா கிட்ட அந்த டிவி ப்ரோக்ராம பார்க்க சொல்லு. என்ன சொல்றியா? எங்க அம்மா வேலைக்கு போறாங்க, அதனால இந்த ப்ரோக்ராம் பார்க்க முடியறதில்ல. எங்க போறாங்க? வேலைக்கு. ஓ வேலை செய்யறாங்களா? வீட்டுக்கு எப்ப வருவாங்க?
என்னம்மா? வேலை முடிஞ்சது எப்போ வீட்டுக்கு வருவாங்க? சாயங்காலம் 7 மணிக்கு. ஓ, இது காலையில் தானே இந்த ப்ரோக்ராம் நடக்குது. காலையில் 8:30 மணிக்கு இதை பார்க்க சொல்லு. அப்புறமா அவங்க வேலைக்கு போகட்டுமே. எங்க அம்மா காலையில 7 மணிக்கு கிளம்பிடுவாங்க. ஓஹோ, பரவாயில்ல. நீ வீட்டில் மம்மி வந்ததுக்கு அப்புறம் நீ டிவியில் பார்த்த நிகழ்ச்சியெல்லாம் அவங்களுக்கு புரியும்படியாக எடுத்து சொல்லணும். ஓகே? வணக்கம்மா. மோட்சம் கிடைக்கிற நேரத்தில் உங்களுக்கு இருக்கிற மனசு நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மோட்ச நிலைமையை அடையும் போது ஒருத்தருடைய ஸ்பிரிச்சுவல் லெவல் அதிகமாக தான் இருக்கும். அதனால மரணத்தை பார்த்து கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா ஆத்மா இருக்குன்றதும் இந்த உடலை விட்டு பிரிஞ்ச உடனே வேற நல்ல உடல் கிடைக்கிறதுங்கிறதும் நம்ம ஆத்மாவுக்கு புரிஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அது விழிச்சுக்கிட்டே தான் போகும். அந்த நிலைமையில இருக்கிறதுனால இந்த நேரத்தில் துக்கம் ஏற்படாதா? வருத்தம் சரீரத்துக்கு தான், ஆத்மாவோட குழப்பிக்காதீங்க. ஆத்மாவுக்கு ஆனந்தமா? ஆனந்தம் தான் அதோட இயற்கையான குணம். சரிம்மா. ஜெய் சச்சிதானந்தா, என் பொண்ணு பையன் 2 பேர் மேலேயும் ரொம்ப மோகம் அதிகமா இருக்கு. இதை மீற என்ன வழி இருக்கு? மோகங்கிறது என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதுலேருந்து விடுபடுறதுக்கு விழிப்புணர்ச்சி இருக்கணும். இவங்க என் பொண்ணு என் பையனை நினைக்கிறதுக்கு பதிலாக இவங்க போன ஜென்மத்து கடன்னு பார்த்தீங்கன்னா கணக்கை நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். கணக்கை தீர்க்கறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுக்கு சில வழிகளை நாங்கள் சொல்கிறோம். மோகமும் துவேஷமும் இதுக்கு எதிரிகளாக நடந்துக்கிட்டு அவங்க மேலே நீங்கள் வைத்தறிச்சல் படுவீங்க. ஒரு சின்ன வார்த்தையை நீங்கள் சொல்லி அவங்க கேட்கலைன்னா உங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். ரெண்டுமே தப்பான விஷயங்கள் தான். எனக்கு ஆசி வழங்குங்கம்மா. நிச்சயமா ஆசீர்வாதம் வழங்குற. வாழ்க்கையை ஏதாவது அமைதியான இடத்துக்கு போய் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. உலக நடத்தைகள்லாம் நமக்கு நன்மை தான் ஏற்படுத்தும். ஜெய் சச்சிதானந்தா. ஜெய் சச்சிதானந்தா அம்மா. ஜெய் சச்சிதானந்தா அம்மா. உங்க கேள்வியை கேளுங்க. உங்க நினைவாவே இருக்கேன். உங்களை தவிர வேற யாரையும் நினைக்கிறது இல்ல. காலையில டிவியில உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட மிஸ் பண்றது இல்ல. இங்க வந்து உங்களை பார்த்து தீட்சை வாங்கிட்டேன். உங்க தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆரம்பத்துல எனக்குள்ள இருந்த ஒரு வருத்தம் என்னை உயிரோடு விட்டு வைக்காதோன்னு நினைக்க தோணுச்சு. ஆனா உங்க தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் உலகமே பசுமையா என் கண்ணுக்குள்ள தென்படுது. ரொம்ப நல்லது. வாழ்க்கையில லட்சியம் எனக்கு அடங்கினபடியா இருக்கணும். ஆமாம்மா. மனித பிறவி கிடைக்க நாம கொடுத்து வச்சிருக்கணும். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா உங்க நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் தப்புன்னு எனக்கு தோணுச்சு. தாதா பகவான் மோட்சம் தான் என்னோட குருன்னு தினசரி சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் நல்லதுதான். என்னோட புருஷன் வேற ஒரு பொம்பளையோட போயிட்டாரு. அது ஒன்றும் எனக்கு வித்தியாசமே தெரியல. நான் அவரை வீட்டுக்கு வர சம்மதிக்கிறது இல்ல. ஒருவேளை அவரை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதால பாவம் ஏற்படுமா? ஏற்கனவே அவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நீங்க அதுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்க. அவர்கிட்ட 2 பொண்டாட்டி வேண்டாம், ஒருத்தர் கூடயே வாழணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ண. 5-6 மாசம் அவளோட வாழ்ந்ததுக்கு அப்புறம் என்னோடய வாழணும்னு வற்புறுத்துறாரு. இப்போ என் பசங்களுக்கு எக்ஸாம் நடக்குது. எனக்கு எதுவும் பிடிக்கல. எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழ பிடிக்கல. எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கம்மா. நீங்க ஒன்னும் செய்ய வேண்டியதில்ல. 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. படிச்ச பொண்ணோட அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு நீங்க வழி பண்ணி கொடுத்தது பாவம் இல்ல, நீங்க புண்ணியம் தான் செஞ்சிருக்கீங்க. நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், உங்க வழிய நீங்க பாத்துக்கங்க, ஏன் வழியில நான் போறேன்னு சொல்லிட்டேன். என்ன நிம்மதியா வாழ விடுங்கன்னு சொன்னேன். சரிதானே? சரிதான். இதுல தப்பு எதுவும் இல்லையே. அதுல எந்த தப்பும் இல்ல. எப்ப அவன் விட்டுட்டு போயிட்டானோ அதோட கதை முடிஞ்சிருச்சு. ஒரு உண்மையை ஒத்துக்கணும். அவரா போகல, நான் தான் அனுப்புனேன். இன்னொரு பொண்ணு தேவைன்னா நீங்க வெளியே போயிடுங்க, இங்க வரக்கூடாது. அவர் வாழ்க்கையும் நாசமாகி என் வாழ்க்கையும் நாசமாக வேண்டான்னு தான் நான் அப்படி சொல்லிட்டேன்.
நீங்க செஞ்சது தப்பே கிடையாது, கரெக்டா தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. நான் திருத்திக்கிறதுக்கு பல முறை ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா டிவில நீங்க சொல்றத நான் கேட்டிருக்கேன். அதாவது யாரையும் திருத்த வேண்டியதே இல்ல, அடுத்தவங்கள திருத்த போனா நமக்கு கெட்ட பேரு தான். அதனால அதை அப்படியே விட்டுட்டேன். நாம நல்லது செய்யலாம்னு விட்டுட்டேன். ரொம்ப நல்லது. பாவம், நீங்களும் எல்லா வழியிலையும் அவரை தடுத்து நிறுத்த முயற்சி செஞ்சிட்டீங்க. இன்னமும் என்ன செய்ய முடியும்? ஆ, பரவாயில்ல, விட்டுருங்க. வருங்காலம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. வணக்கம்மா. சூட்சம சரீரம், காரண சரீரம் இவைகள் என்ன? காரண சரீரங்கிறது சூட்சமங்கிறதோட கர்ம வினைகள் அடுத்த ஜென்மத்துக்கான சான்ஸ் ஆகிறது தான். அது பரமானந்த ஸ்வரூபமா இருக்கு. ஆத்மாவிலேருந்து ஒரு விதமா அது குழப்பப்பட்டிருக்கு. சரீரத்தை விட்டுட்டு போகும்போது இதுவும் கூடவே போகுது. இதனால தான் நமக்கு புது சரீரம், புது ஜென்மம், புது கர்ம வினையெல்லாம் உண்டாகுதுன்னு புரிஞ்சுக்கங்க. நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற ஒருவித சரீரம், அதாவது தேஜஸ்வி சரீரங்கிறோம். இதனால நம்மளோட சரீரத்தில் ஒரு விதமான பிளட் சர்க்குலேஷன் இருக்கு, உணர்வுகள் இருக்கு. இது தேஜஸ்வி சரீரம், அதாவது எலக்ட்ரிக்கல் பாடின்னு சொல்றோம். ரெண்டாவது கேள்வி, நான் தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு அடுத்தவங்களோட தவறு தெரியறது இல்ல, நல்ல எண்ணங்கள் மட்டுமே தெரியுது. ரொம்ப நல்லது. அடுத்தவங்களுக்கு நாம துக்கத்தை கொடுக்கும்போது, நம்மளால கஷ்டம்னு வரும்போது நாம அதுக்கு பரிகாரம் பண்ணி மன்னிப்பு கேட்குறோம். ஆனா சின்ன சின்ன தவறுகள் செய்யும்போது இந்த சின்ன தப்புகளுக்கும் பரிகாரம் பண்ணி மன்னிப்பு கேட்கணுமா? தவறுன்னு உணர்ந்துட்டாலே போதுமே. அது சரி. ஜெய் சச்சிதானந்தா. அம்மா, நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். நான் எப்பவும் உண்மையை தான் பேசுறேன், ஆனா அது தப்பா படுது. தப்புன்னு தெரிஞ்சு நாம சொல்லும்போது அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாம தப்புன்னு எடுத்து சொல்லக்கூடாதா? அப்ப என்ன பண்றது? நாம பண்ண பாவ புண்ணியங்கள் தான் நம்மள ஆட்டி வைக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. அடுத்தவனுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு எதுக்கு? இது சரி, இது தப்புன்னு எடுத்து இது சொல்றேன். சரி நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சொல்ல வேண்டிய விஷயமா இருந்தா கூட சொல்லவே தேவையில்லைங்கிற. நீங்க நடக்கிறத பார்த்துக்கிட்டு பேசாம இருங்களேன். அவங்க வேலையை அவங்கவுங்க கவனிச்சுக்கிட்டோம். நான் ரொம்ப உத்தமன்னு காட்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல, நான் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணினாலும் கெட்ட பேர் தான் கிடைக்குது. தேவையில்லைங்கிற. நல்ல பேர் வேணுமா? யாரையும் எதுவும் சொல்லாம இருங்க. மனசார யாருக்கு ஏதாவது செய்றீங்களோ நல்ல பேர் வேணுங்கிற நிலைமையை எடுத்துக்கங்க. நம்ம கடமையை நம்ம செய்யறங்கிற உணர்வோட நீங்க செஞ்சா போதும். ஜெய் சச்சிதானந்தா. பேரு புகழுன்னு அலையிறவங்களுக்கு என்னைக்குமே அது கிடைக்காது. அது கரெக்ட். யாரு இதை பத்தியெல்லாம் கவலைப்படுறது இல்லையோ அவங்கள உலகம் முழுக்க புகழ் தேடிக்கிட்டு வரும். புகழ் கிடைக்கணுங்கிறதுக்காக மட்டும் எதையும் செய்யக்கூடாது. நீங்க கர்மத்தை மட்டும் பண்ணுங்க, செய் பலனை எதிர்பார்க்காதீங்க. நன்றிமா. ஜெய் சச்சிதானந்தா.